ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ரவை கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வடைச்சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 கிராம்பு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 2 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் என்ன தாளிக்கிற பொருள் தாளிக்கிறப்போ முந்திரி போட்டு தாளிக்கலாம், இந்த மாதிரியும் போடலாம். கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. பாதி தக்காளி, ஒரு தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் போட்டால் போதும். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சமாக நான் சோயா பீன்ஸ் போட்டிருக்கேன். இதே பட்டாணி இருந்ததுன்னா பட்டாணி சேர்த்திக்குங்க. 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க, ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்குங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் 3லேருந்து 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. உங்களுக்கு காயும் வேகணும், அதனால் இது நல்லா கொதிக்கிறப்ப நம்ம ரவை போட்டு கிளறிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் 1 டம்ளர் ரவையை அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விடுங்க. இதே மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ சூப்பரான ரவா கிச்சடி ரெடி. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.